ஏம்மா மருமலை, என்னத்தையே கூப்பிட்டீங்களா? ஆமா மருமலை, இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறான்? இன்னைக்கு மீன் வாங்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா பைசா இல்ல. உங்க மோனம் பைசா தராம வேலைக்கு போயிட்டாரு. அதான் வீட்டுல கிடக்க காய வச்சு ஏதாவது செய்யலாமன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மருமலை, இதுல ஒரு 1000 ரூபாய் இருக்கு. இந்த ரூபாயை வச்சு நல்ல பெரிய மீனா வாங்கிட்டு வந்து குழம்பு வை மருமலை. அப்படியே பொரிக்கிறதுக்கும் நல்ல மீனா வாங்கிட்டு வா. இந்த ரூபாய் எப்படி? நான் கேட்கணி தப்பா எடுத்துக்கிறாங்க. எப்பவும் உங்கள்கிட்ட ரூபா இருந்துகிட்டே இருக்க எப்படி? மருமலை, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மீன் வாங்க ரூபாய் இல்லைன்னு சொன்னா ரூபா தந்தாச்சு, போய் வாங்கிட்டு வாப்போ. இந்த மனுஷன் சம்பள பணத்தெல்லாம் நம்மகிட்ட தான் கொண்டு தராரு. அப்படி இருந்த மாச கடைசியில கையில ரூபா இருக்க மாட்டேங்கு. ஆனா இந்த கிளவிட்ட மட்டும் எப்ப பார்த்தாலும் ரூபா இருக்க, எப்படின்னு தெரியலையே, கண்டுபிடிக்கணுமே. ஏக்கா, சாந்தாக்கா. மரகதம், வா வா, வந்து உட்காரு. என்ன மரகதம், என்ன விஷயம் திடீர்னு தேடி வந்திருக்கா? விஷயம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏன் வீட்டில் வேலை ஒன்றும் இல்லையோ? சமையல் வேலைலாம் ஒன்றும் செய்யலையோ இன்னைக்கு? ஏக்கா, இன்னைக்கு சமையல் வேலைலாம் ஒன்றும் இல்லைக்கா. மதியானம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் பார்த்துடுங்க. நீங்கள் என்ன சமையல் வேலைலாம் பண்ணிட்டீங்களா? நான் இன்னைக்கு சமையல் வேலைலாம் செஞ்சேன். எல்லாம் என் மருமக தான் செய்வா. மீனெல்லாம் ஒன்றும் வாங்கலையாக்கா இன்னைக்கு? அந்த கதையும் கேட்கா. காலையில் மருமகிட்ட மீன் வாங்கலையான்னு கேட்டேன். மீன் வாங்க பைசா இல்லாத வீட்டில் கடவுடைய காய்கறி வச்சு தான் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா. நான் தான் ஒரு 1000 ரூபாய் அவள்கிட்ட கொடுத்து நல்ல மீனா வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கேன். அப்படியாக்கா? ஏக்கா, உங்க மருமகிட்டே ரூபாய் இல்லைன்னு சொல்றியே, உங்கள்கிட்ட மட்டும் எப்படி ரூபாய் இருந்து? உங்க மொவன் ஏதோ மாசம் மாசம் ரூபா தருவானோ? நீ வேற, அவன் அப்படியே ரூபா தந்து கிழிச்சிட்டாலும் பொண்டாட்டி வந்தையில இருந்து ஒத்த பைசா என் கையில தரது கிடையாது. புறவு எப்படியாக்கா உங்கள்கிட்ட ரூபா இருந்து? மரகதம், அந்த ரகசியத்தை சொல்ல கேளு. ஏன் மருமவா வெளியில போயிட்டு வந்தான்னா கையில இருக்க ரூபாயை அப்பப்ப கிச்சன்லயோ எங்கேயாவது வச்சுட்டு போயிருவா. என் கண்ணில் பட்டுட்டுனா உடனே அதை நான் எடுத்து வச்சிருவேன். புறவு அவ வந்து ரூபாயை தேடி பார்த்துட்டு வேற எங்கேயாவது வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு போயிருவா. அந்த ரூபாயெல்லாம் நான் ரொம்ப தேவைப்படும் போது மட்டும் தான் எடுப்பேன் பாத்துக்க. மற்ற நேரத்தில் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் என்கிட்ட எப்பவும் ரூபாய் இருந்துகிட்டே இருக்கு. ஓஹோ, இதுதான் விஷயமா? அதுதான் நான் வைக்கக்கூடிய ரூபாயெல்லாம் எங்க போன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருந்து இப்போ தெளிவாயிட்டுல. மாமியார, என் ரூபாயெல்லாம் அப்ப ஆட்டையை போடுறது நீங்க தானா? மருமலை, நீ எப்ப வந்தா? நீங்க உங்க ரகசியத்தை சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். சாந்தாக்கா வசமா மாட்டிக்கிட்டாவ, நம்ம ஓடிட வேண்டியதா.